கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 27/12/2024 இன்றைக்கி விற்பனை பதிவில் 3 விற்பனை பதிவுங்க. 3ல் வந்து பார்த்திங்கன்னா 2 மாடு நல்ல இளம் கறவையில் தெளிவான மாடு இருக்குதுங்க. அதுபோக ஒரு காங்கேயம் கிடாரி ஒரு மயில கிடாரி இருக்குதுங்க. வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா என்ன விளக்கங்கள் சொல்கிறோம், என்ன விவரங்கள் சொல்கிறோம், என்ன விலை நிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க, ஒரு காங்கேயம் மாட்டுக்கு செவல மாட்டுக்கு ஊசி போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க. இது வந்து தலையிட்டு 4 பல்லுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. கறவை வீடியோ முழுமையாக போட்டிருக்கிறோம். நீங்கள் தெளிவாக பாருங்கள். மாடு நல்லா பெருவட்டாக இருக்குங்க. அதாவது வந்து காங்கேயம் மாட்டுக்கும் ரெட் சிந்தி சினை ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு ஒரு 4 பல்ல தலையீத்து கன்று போட்டு கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது. கண் வந்து அதே மாதிரி வட இந்திய கன்று தான் இந்த மாடும் போட்டிருக்குதுங்க. இந்த மாடும் கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி சீஸில் வரக்கூடிய கன்று, கிடாரி கன்று. இது வந்து ஒரு வட இந்திய கன்று, ஒரு கிராஸ் டைப்பில் வரக்கூடிய கன்று தான் போட்டிருக்குதுங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த கறவை மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறதும் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். மாடு 4 பல்லுங்க, தலையீத்து கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. கிடாரி கன்று வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கிராஸ் கன்று, வட இந்திய கிடாரி கன்றுங்க. சுழி சுத்தமாக இருக்கும். மாடு கண்ணுக்கு ரெண்டுக்குமே சுழி சுத்தமாக இருக்குங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நல்லா டார்க் சேவலையில் நல்லா அடர்த்தியான பால் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு எடுக்கலாமுங்க. எப்போவுமே காங்கேயம் மாடு அப்படிங்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் டைப் மாடு விரும்புகிறவங்களுக்கு நம்ம கிராஸ் டைப் மாடு வாங்கி வளர்த்துறவங்க இந்த கிராஸ் டைப் மாடு தான் வாங்குவாங்க. தெரிஞ்ச இடத்துல தெளிவான மாடாக இருந்ததுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக இருந்தது. தலையீத்துலேயும் நல்ல குணவனத்தில் இருந்ததுங்க. பால் கேரண்டி வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு 3 லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு மாடு நல்லா மடிக்காமல் சுத்தமாக இருக்குதுங்க. நல்லா வாய் கடிச்சு இருக்குது. நம்ம 2 நேரம் கறந்தும் பார்த்துட்டோமுங்க. வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கூட கால் எடுக்காமல் தெளிவாக வந்து உங்களுக்கு கறவைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் தூக்கி கட்டணும், குருவலாக கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமெல்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு சாதுவாக வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. 4 பல்லு தலையிட்டு கண்ணு கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்கும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நேரம் ஒரு 3 லிட்டர் பால் நீங்கள் எப்படி வேணாலும் அமுத்தி பீச்சு கறந்துக்கலாமுங்க. ஒவ்வொரு காம்பாக கறக்கிற மாதிரி இருந்தாலும் கறந்துக்கலாம். 2 பாத்திரத்தை கீழே வச்சுக்கிட்டு ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கறந்துக்கலாமுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 52,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பால் கறக்கிறதுக்கு வீடியோ வந்து கட் ஆயிடுச்சுங்க. எடுத்த வீடியோ நம்ம அப்படியே போட்டிருக்கிறோம். பாலுக்கு உத்தரவாதம்ங்க. இடிக்காது, உதைக்காது. மாடு தீன் தண்ணிக்கு நல்லா கடுசாக இருக்கும். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். வீடியோ பதிவில் 2ஆவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு 2 பல்லு சுழி சுத்தமான நல்ல ஒரு காங்கேயம் கிடாரியில் மயில கிடாரி. நல்லா நரகால் சுத்தம் இருக்குங்க. கைகால் சுத்தம் இருக்கும். கைகால் ஊக்கம் இருக்கும். விளப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான விலையில் தான் பதிவிட்டுருக்குறாங்க. காலை சீனுக்கு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 36 நாள் ஆகுதுங்க. கொம்பு ரெண்டும் நல்லா வட்ட கொம்பாக வந்து சேருங்க. கண்ணாமூலி நல்ல பெருவட்டில் இருக்குது. மாடு நடுமுதுகு அன்னவாரி இருக்குது. கையால் ஊக்கம் புறவேத்தம் மிரளி இல்லாமல் வாய்க்கடைசியில் நல்லா வாய்க்கடைசியில் எங்கே வேணாலும் கட்டினாலும் அளவுக்கு நல்லா வாய்க்கடைசியில் இருக்குதுங்க. சுழி சுத்தமான கிடாரி. மாடுலேயும் நல்லா பெருவட்டாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டைலாக வந்து சேருங்க. கொம்பு வட்ட கொம்பாக தான் வருங்க. நல்லா அழகான மாடு கொம்பு தலையில் வந்து சேருங்க. காலை சேர்க்கப்பட்டு 36 நாள் ஆகுதுங்க. இன்னொரு 30 நாளுக்கு மேலே போனால் தான் சினை உறுதி செய்ய முடியும். இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும். ஒரு கிடாரி கண்ணுக்குட்டியை வாங்கி மேய்க்கிறத விட நல்ல ஒரு கிடாரி தரத்தில் வாங்கி மேய்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நம்ம இடத்துக்கு நேரில் வர்றவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நேரில் பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி தொடர்புண்டு கேட்டுட்டு வாங்க. பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான வாகன வசதியில் பண்ணி கொடுக்குறோம். அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஜாயிண்ட் வாடகை 100% பண்ணி கொடுக்குறோமுங்க. சொல்லும் போது நம்ம ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு 2 நாள் 1 வாரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட் வாடகை செட் ஆகலை, நீங்கள் முழு வாடகை கொடுத்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை எந்த கஸ்டமருக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குறதில்ல. அதனால் தெளிவாக நீங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கண்டுகள் அனுப்பிச்சி கொடுத்துருக்குறோம். எல்லாத்துக்குமே ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துருக்குறோமுங்க. இது வீடியோ பதிவு எதுவாக இருந்தாலும் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க. காங்கேயம் மாடுகள் வேணாலும் சரி, கிடாரி கன்றுகள், கலப்பின மாடுகள், இந்த வட இந்திய மாடுகள், கிடாரி கன்றுகள், கறவை மாடுகள் எது வேணாலும் நம்ம சேனலில் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு பார்த்துட்டு வரலாமுங்க. டெய்லி விற்பனை பதிவு போட்டுட்டு வந்துட்டுருக்குறோமுங்க. எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும்.
ஃபோன் எடுக்கலினாலும் கூட ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கனாலும் திருப்பி நம்ம ரிப்ளை கொடுப்போமுங்க. இந்த கிடாரி மீண்டும் ஒரு முறை விவரங்கள் நம்ம சொல்லிக்கிறோம். 2 பல்லுங்க. சினை வந்து இன்னும் உறுதி செய்யப்படலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே இருந்தது. காலை சேர்க்கப்பட்டு நம்ம சொல்லி தான் கொண்டு போய் காலையும் சேர்த்துட்டு வந்தாங்க. 36 நாள் ஆச்சுங்க இன்னையோட. வேணுங்கிறவங்க அப்படியே தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. இந்த மாதிரி கிடாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தைகளுக்கு போச்சுன்னா தேவையில்லாமல் வந்து கறிக்காரங்களுக்கு போயிடும். அதனால் வந்து நம்ம சேனலில் போட்டு குறைஞ்ச அளவே விலையும் போட்டு நம்ம பதிவிட்டுருக்குறோம். வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். வீடியோ பதிவில் 3ஆவதாக பார்க்குறதுங்க, நல்ல ஒரு கரம்பியில் பூச்சிக்கால நேரத்தில் வரக்கூடிய மயில மாடு. கன்று ஒரு 2-3 நாள் ஆன காலக்கண்ணுங்க. மடிகாம்பு சுத்தத்தில் நம்பர் 1 குவாலிட்டியான மடிகாம்பு சுத்தம். இந்த மாடு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் பதிவிட்டிருந்தோம்ங்க. தற்போது காலக்கண் போட்டிருக்குதுங்க. 4ஆம் ஈத்து 4 நாள் 2-3 நாள் ஆன காலக்கண்ணோட கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. நேரம் வந்து ஒரு 2 லிட்டர் கறவையில் யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி மாடு வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. இது போல் மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கறக்கிறவங்களும் தாராளமாக கறந்து பழகலாம். ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2 பல்ல வேணும் 4 பல்ல வேணுங்கிறாங்க. அந்த 2 பல்ல வேணும் 4 பல்ல வேணும்னு கேட்குறவங்க மாடு வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் இருக்கணும். மாடு கன்றுகளை வச்சு வளர்த்தி அனுபவம் இருக்கணுங்க. குறிப்பாக இந்த காங்கை மாடுகளை வச்சு வளர்த்து அனுபவம் இருந்தால் தான் இந்த 2 பல் 4 பல்ல வந்து தலை வந்து கறந்து பழக்க முடியும். உங்களுக்கு புதுசாக மாடு வாங்குறீங்க, இல்லை டச் விட்டு போச்சு மீண்டும் வந்து மாடு வச்சு கறக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3ஆம் ஈத்து மாடு 4ஆம் ஈத்து மாடு இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதுவும் வந்து இன்னும் 7-8 வருஷத்துக்கு நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா 4ஆம் ஈத்து ஆயிடுச்சு அப்படின்னா வந்து மாடு வந்து வயசாகிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காங்கை மாடுகளை பொறுத்தளவுக்கு 4ஆம் ஈத்து ஆனாலும் சரி 6ஆம் ஈத்து ஆனாலும் சரி 12 குறைஞ்சபட்சம் நீங்கள் மாடு ஒரு பராமரிப்பு கம்மியாக இருந்தாலும் கூட ஒரு 12 ஈத்து 13 போடும். நல்ல முறையாக செனை பிடிச்சி பக்குவமாக வச்சுருந்தீங்கன்னா 18 ஈத்து 19 ஈத்து வரைக்கும் போடுற அளவுக்குலாம் மாடு இருக்குதுங்க. காங்கை மாடுகளை பொறுத்தளவுக்கு ஈத்து அப்படிங்கிறது ஒரு நம்பர், அதாவது ஒரு எண்ணிக்கையில் வேணால் சொல்லிக்கலாம், விரலிட்டு சொல்லிக்கலாமே தவிர மற்றபடி வயசாகிடுச்சு அப்படிங்கிறது இது வேண்டியதில்லை. இது 4ஆம் ஈத்துங்க. கறவை நேரம் 2.5 லிட்டர் இருக்கும். இன்னும் 7-8 ஈத்துக்கு சாதாரணமாக நீங்கள் வச்சுக்கலாம். மாடை வந்து நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை. அதே மாதிரி வருஷம் ஒரு ஈத்து போடுற மாடு, கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. வேணும்னா நீங்கள் தொடர்பு கேட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சீம்பால் நல்லா கெட்டியாக இருக்குங்காட்டி சும்மா காலத்தவங்க நான் உதைக்கவெல்லாம் தெரியாத தவிர அப்படி ஏதாவது இருந்தாலும் கூட உங்களுக்கு சின்ன பசங்களாம் விட்டு கறக்க மாட்டோம். நல்ல சாதுவான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இதோட விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கங்க. இது ஏற்கனவே 25 நாளுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் வீடியோ போட்டோம்ங்க. இப்போ பராமரித்து கன்று போட்டிருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா விலையை வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்கோம். ஏன்னா 20 நாள் நம்மகிட்ட நின்றுருக்குது, பராமரிப்பு செலவு இருக்குது. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து அன்றைக்கி போட்ட விலையிலேருந்து ஒரு 4,000 ரூபா நம்ம சேர்த்தி தான் போட்டிருக்கிறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கேளுங்க. எந்த நிமிஷம் இல்லாமல் ஒரு நல்ல மாடு தெளிவான மாடு வளர்த்திக்கலாமுங்க. மீண்டும் நாளை ஒரு பதிவில் சந்திக்கிற முடியும். இந்த வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.